சினிமால தான் நீங்க இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒருத்தர் புதுசா ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னா யாராக இருந்தாலும் சரி அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். நீங்க அவர் ஒரு முதலமைச்சரை பொறுப்பேற்றிருக்கிறாரு, அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க, இனியும் சில பல பொறுப்புகள் புதிய மற்ற பொறுப்புகளுக்கு நம்ம அமைச்சர் இனியும் நியமிக்கல. அவங்க அரசு அதிகாரிகள் பல பேரை மாத்திருக்கிறாங்க. நீங்க அவருக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரே சொல்லியிருக்கிறாரு, பதவியேற்பு விழா என்ன சொன்னார்னா எனக்கு கால அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நேரடியான ஒரு வெளிப்படையான ஒரு பதிலா நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை அது இல்லாம இன்னைக்கு அவங்க யாரையும் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய இது நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி நிறைவேற்ற போறாங்க செய்யறாங்க இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் வச்சுதான் அவங்க நான் எப்படி அதை செயல்படுத்த போறேங்கிறத சொல்லியிருக்கிறார். கால அவகாசம் கேட்டிருக்கிறார். புதிய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் புதிய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு 6 மாதங்கள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம சொல்றது ரொம்ப அது இப்ப சொல்ல முடியாது. இப்பவே இந்த ஒரு வாரத்தில் எப்படி செயல்படுறாரு இல்ல ஒரு மாசத்துல எப்படி செயல்படுறதுங்கிறது அதை வச்சு அவரை கணிக்கிறதோ இல்ல அவங்க செயல்பாடுகளை நம்ம விமர்சனம் பண்றதோ இது பண்றதோ அது தவிர்க்க வேண்டியதுதான் என்னுடைய கருத்து. சினிமால தான் நீங்க இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒருத்தர் புதுசா ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னா